எவனா சொல்கிறான் ஆம்பளை எவனான் தான் சீமான் பேசுவானே வாயில் வாழைப்பழத்தை சொல்கிறான். அவனை பார்த்தாடிக்காக கோபம் வருதுன்னு நினைக்கிறியா? அவன் ஒன்றுத்துக்கு வராத பையன் நினைக்கிறியா? இப்படியெல்லாம் உடைத்த எங்கள் தாத்தா கலைஞருக்கு பேனா வச்சா உடைப்பேன்றான். அவனை என் முன்னாடி நிற்க வச்சு ஒரு அவர் பேசவை, அவனே செத்துருவான். அவ்வளோ திறமை எங்கள் தாத்தா கலைஞர் கொடுத்துருக்காரு. யார் பேனாவை யாரா உடைக்கிறது? அந்த பேனா குனிந்ததால் தான் என் தாய்மார்கள் தலை நிமிர்ந்தார்கள். எவனோ போதைப் பொருள் விற்றான். போதை புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. முட்டாள்களே, மடையர்களே, அறிவில்லாத அயோக்கியர்களே, எங்கள் கட்சியில் இருந்தான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஜாபர் சாதி அதானே இன்னைக்கு செய்தி. அவங்க தமிழ்நாட்டில் விற்றான். நான் நெஞ்சில் கை வைத்து கேட்கிறேன், உங்கள் இதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள் என் தாய்மார்களே. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்றதா? எங்கள் அண்ணன் தளபதியின் ஆட்சியில் போதைப் பொருள் விற்றதா? நான் சிறையில் இருந்தேன் 64 நாட்கள். அங்கே இருப்பவனெல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா? கஞ்சா வித்துட்டு, மாவா வித்துட்டு, ஆன்ஸ் வித்துட்டு சிறையில் இருக்கிறவன் எடப்பாடி பழனிசாமி ஆள்லாம் எங்களை விற்க விட்டுருவாங்க, கூட்டம் போட்டா பணம் கேட்பாங்க, உங்க தலைவர் எங்களை ஜெயிலையும் பிடிச்சி போட்டு பெயிலும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொன்னமா இல்லையா? மாவா வித்தா, கஞ்சா வித்தா பெயில் இல்லை. இதுக்கு மேல இன்னொன்னு சொன்னார், அந்த மாவாவோ கஞ்சாவோ எதையாவது வித்துட்டு ஜெயிலுக்கு போனா அவன் வீட்டில் இருக்கிற சொத்துக்கள் முடக்கப்படும், அவன் வங்கி கணக்கு முடக்கப்படும். அந்த ஜாபர் சாதிக்கு என்ன பண்ணியிருக்கான்? வேற ஸ்டேட்ல இருந்து வித்துருக்கான். சரி, இதெல்லாம் உலகத்துல ஆகாயத்திலிருந்து கொட்டுதா? ஆகாயத்திலிருந்து தமிழ்நாட்டு கொட்டுதா? இல்லை. எங்கே இருந்து வருகிறது? பாழாய் போன நரேந்திர மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது துறைமுகத்தையும் போர் வீரர்களையும் பாதுகாத்தோமே, அந்த பாதுகாத்தவர்களை எல்லாரையும் தனியாருக்கு விட்டதனால், துறைமுகத்தை அதானிக்கு விட்டதனால் அந்த துறைமுகம் வழியாக இந்தியா முழுக்க போதைப் பொருள் வருகிறது. அதை வாங்கி விற்கிறான். இப்ப பிடிபட்ட ஜாபர் சாதிக் கூட தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டில் இருந்தோ எந்த வேலையும் செய்யவில்லை. அவன் செய்தது வெளி மாநிலங்களில். ஒரு வேளை இங்கு செய்திருந்தால், எங்கள் அண்ணன் தளபதியின் கண்ணில் பட்டிருந்தால், காதில் கேட்டிருந்தால், அவன் அன்றே பிடித்து கொடுத்திருப்பார். என்னை போல என்னையே பிடிச்சி கொடுக்குறாரு எங்கள் அண்ணன்னா இவனெல்லாம் விட்டுருவாரா? இன்னைக்கு போய் எடப்பாடி பழனிசாமி கவர்னரை பார்க்குறாரு. அந்த நல்லவனை இந்த நல்லவன் போய் பார்க்குறான். அவன் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதான். திருவள்ளூருக்கு காவி சொக்கா போடுறான். ஏன்னா ஒரிஜினல் அப்பா ஆத்தா இல்லைன்னா அடுத்தவனை தான் அப்பனா சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்போ பிஜேபிக்கு இருக்கு. இந்த ஜாபர் சாதிக் பிப்ரவரி மாதமே தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து விட்டோம். எப்ப? பிப்ரவரி 27. ஆனால் அவன் பிப்ரவரி படத்தை ரிலீஸ் பண்ணுறான். ஆடிட்டோரியம் பிடிச்சி படத்தை ரிலீஸ் பண்ணுறான். அப்பெல்லாம் பிடிக்கல. ஏன்? இவங்களுக்கு எப்போது தேர்தலில் தோத்து போவோன்னு ஒரு எண்ணம் வந்தா, குஜராத்தில் தேர்தல் வந்தது, அப்போ பிஜேபி தோத்துருன்னு ரிப்போர்ட் கொடுத்தான். உடனே பாகிஸ்தானில் குண்டு போட்டானுங்களா இல்லையா? புல்வாமாவில் 44 பேரை சாகடிச்சானுங்களா இல்லையா? அந்த 44 பேர் அது வேற கேட்பார் ஓட்டு எலெக்ஷனில், புல்வாமாவில் உயிரிழந்த வீரர்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்துவீர்களா? அட முட்டாப்பையில, அவனை பிளைட்டில் அமிச்சிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான்டா. அவனை வண்டியில் அமிச்சு கொலை பண்ண கொலைகாரனே மோடி தான்டா. பண்ணானா இல்லையா? நான் ஏற்கனவே 4 மாசமா சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த எலெக்ஷனில் தோத்துருவோம் தெரிஞ்சா அவன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவான். அதுக்கு கிடைச்சவன்னா ஜாபர் சாதிக். அதனால போதைக்கும் போதை விற்பனைக்கும் எதிரானவர் எங்கள் அண்ணன் தளபதி. அதற்காக பல்வேறு சட்டங்களை போட்டு அவர்களை கைது செய்து 2234 கைதி இருக்க வேண்டிய புழல் சிறையில் 3700 பேர் இருக்கிறான். அதில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் போதை சம்பந்தப்பட்டவர்கள். அவருக்கு பெயிலே கிடைக்கிறது இல்ல. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? எவன்டா சொன்னீங்க பேசுறீங்க? எவன் செஞ்சீங்க? கம்பளி பூச்சிக்கு பிறந்த புள்ள எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா? கம்பளி பூச்சியே இப்ப நெளியறது இல்லை தெரியுமா உங்களுக்கு? மரவெட்ட நெளியறது இல்லை. சி, மானங்கட்டவன் இவன் நெளிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம நெளியக்கூடாது, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலான்னு போகுது. அதெல்லாம் இதோ வரேன் பேசுகிறேன். அவர் ஜாலியாக இருக்கட்டும். சரக்கு போடல வரேன். சரக்கு போட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன். இறங்கி வந்தோன்னே நீ நானும் போட்டு பேசலாம். சாமிக்கு விரோதின்றான். பார்த்தீங்களா? இப்போ எந்த மதுரை ஆதீனம் சொன்னாரோ, எந்த மதுரை ஆதீனம் இந்த திமுகவுக்கு எதிராக சோடா பாட்டில் அடிப்பேன்னு சொன்னாரோ, அந்த ஆதீனத்துக்கிட்ட போய் ஒரு பிஜேபி மாவட்ட தலைவர், ஒரு அதிமுக செயலாளர், கும்பலாக 4 பேர் போய் ஆதீனங்கிட்ட எவ்வளோ கேட்டான்? 20 கோடி கொடுத்தா நீ வாழ்வே, இல்லைன்னா சாவடிச்சிருவேன்னா. ஆனால் ஆதீனத்தில் மிரட்டினத்துக்கு ஆண்டவன் வரல,
ஆதீனத்தை மிரட்டினால ஆண்டவன் வரல, இந்த தமிழ்நாட்டை ஆளும் எங்கள் அண்ணன் தளபதி வந்தான், அவர்களை கைது செய்தார், ஆதீனத்தை காப்பாற்றலாம். இப்போ பாரு, நம்ம ஊர்கா மாமி இருக்குதுல்ல, டெல்லியில் நிதி மந்திரியா மாமி வந்து சொல்லிட்டு போகுது, யாரும் பணத்தை ஒண்டியலில் போடாதேள், அவாவா தட்டில் போடுங்கோ, தட்டில் போட்டால் அவா கொண்டு போய் பொண்டாட்டி தட்டில் போடுவார், உண்டியில் போட்டால் ஆண்டவனுக்கு சிலை செஞ்சு வச்சுருவோம். எவ்வளோ முட்டாள்தனமான மந்திரி. இப்போ அவங்களுக்கு அதான் எரியுது. நாங்கள் 1952 சொல்லிட்டேன்டா, கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் இலக்கம், கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. இப்போ இந்திக்கு சொல்கிறான் டிவியில், நம்பால விட்டம்பார், நம்ம மந்திரி இல்லை, நான் சொன்னேன் கலைஞர் ஐயா உயரம் தான், ஆனால் வெடிச்சா அணுகுண்டு மாதிரி நம்ம மந்திரியை சொல்கிறான். அவர் என்ன பேசுகிறாரு, நான் மந்திரின்னு இருக்கிறேன், மந்திரியாக இருக்கிறதுனால ஒரு லிமிட்டில் நிற்கிறேன், இல்லைன்னா பிச்சு விடுவேன் பிச்சு. யார் சொன்னது? நம்ம அன்பரசன். அதுக்கு அவன் சொல்கிறான், அண்ணாமலை எங்கள் மாவட்ட செயலாளரை தொட்டு, இது என்னடா இது ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஆட்டமா இது, எங்கள் மாவட்ட செயலாளரை தொட்டு, அப்புறம் உன்னை தொட்டு அவரை தொண்டணுமா, நீ தான் ஆனா பொண்ணா அழியானே தெரியாது, உன்னை எப்படி தொடர்றது, நானே தொட நான் விட்டேனே. எந்த ஷேப்பில் பார்த்தாலும் எதுவும் பிடிப்படல, திடீர்னு பார்த்தா மூஞ்சி முழுக்க தாடி, திடீர்னு பார்த்தா மீசக்க செல்லாத வச்சு மொட்டை. நீ யார் நைனா, நீ எங்கேருந்து வந்த, உங்கள் அம்மா அப்பா யாருன்னா இருந்தால் போய் கேள்றா, திமுகனா என்னான்னு. திமுகவை அழிப்பேன். ஏன்னா உனக்கு யாரும் சொல்ல மாட்டாங்களா? அத்வானி இருக்காரா, செத்துட்டாரா சார்? இருக்கார்ல, எனக்கு தெரியாதுங்க, நான் சாதாரண ஆள். இருக்காராம். மொல்லமாக போய் குஜராத்துக்கு போய் காந்தி நகரில் போய் அத்வானி நான் திமுகவை அழிப்பேன்னு பேசிட்டு வந்தேன்னு சொல்ல, நீ சும்மா சொல்லு, அந்த ஆள் பட்டுன்னு செத்துருவார். ஏன் சொல்லு? திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவன் தான் செத்து போனானே தவிர திமுகவை எவனும் அழித்ததில்லை. பா அந்த தண்ணியெலாம் அப்புறம் கொடுப்பா, மோடி மறுபடியும் வந்தால் சாவடிச்சிருவான், தண்ணி இல்லை விஷத்தை கொடுப்பான். இங்கே தாய்மார்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், ஒரு காலத்தில் உங்களை மாட்டை அடக்கினால் கட்டி கொடுத்தான் முன் அப்பன், கல்லை தூக்கினால் கட்டி கொடுத்தான் முன் அப்பன், உன்னை மேலாடை அணியக்கூடாது என்று சொன்னான் உன் தாத்தன், உன் கணவன் இறந்து போனால் வெள்ளை சேலை கட்டி மூளையில் உட்கார வைத்தான் உன் பெரிய பாட்டன். உன்னையெல்லாம் சம்மதம் கேட்டு இந்த மாப்பிள்ளை பிடிக்கிறதா என்று கேட்டு கட்டி வைத்ததற்கு எங்கள் தாத்தா பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் ஐயா கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதியும் போராடுகிறார்கள். ஏதோ மேடை இல்லை, ஏதோ திமுக காரன் போடுறான், ஏதோ கொடுக்க போகிறான், அதை வாங்கிட்டு போவோம்னு நினைக்கிறீங்க? இந்த மேடையே பெண்களுக்கான மேடை, இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி. இன்னைக்கு 1ஆம் தேதி ஆரம்பித்து இன்னைக்கு 10ஆம் தேதி, 10 நாளாக எத்தனை வேலை சாப்பிட்ருப்பேன் தெரியுமா உங்களுக்கு? அடி வயிறு வலிக்குது, விழா எலும்பு வலிக்குது. என்னை பெற்ற தாய்மார்கள், நான் பெற்ற சகோதரிகள், இனிமேல் பிறக்கப் போகிற சகோதரிகள், இவர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று கூட்டம் போட்டு கூட்டம் நடத்தினால் நீங்கள் ஊர் கதை உலக கதை இங்கே பேசி எவதோ பேசுகிறான், எதையோ கொடுக்கிறான், வாங்கலாம் என்று சொல்லி வாயை பிளந்திருந்தது. ஒருவேளை எவனாவது மாறி வந்துவிட்டால் நீங்கள் இப்படி இருக்கையில் அமர்ந்திருக்க முடியாது. உங்கள் ஆயா, உங்கள் பெரியம்மா அவர்கள் வீட்டு போட்டோ அறைக்கு சென்று பாருங்கள். உங்க தாத்தா உட்கார்ந்துட்டு இருப்பான் சேர்ல, கால் மேல கால் போட்டு, உங்க ஆயா பக்கத்தில் நின்றுட்டு தான் இருப்பா. உட்காந்தா பர்மிஷன் இல்லை, உண்டா இல்லையா? இருந்துதா இல்லையா? பக்கத்தில் சேர் போட்டு நீ கால் மேல கால் போட்டு உன் முதுகு மேல உன் புருஷன் தலையை வச்சு போட்டோ எடுக்க வச்ச கட்சி திமுக. எவனோ பேசினா, நாம திமுக என்ன பண்ணுச்சு, திமுக என்ன பண்ணுச்சு, இதோ உட்காந்துருக்காங்க பாடுற என் தாய்மார், நாற்காலி போட்டு அதில் பாதி பேர் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார்களே. இவர்களை அமர வைத்த இயக்கம், அதற்காக பல உயிர்களை கொடுத்த இயக்கம் திமுக. இந்த தகுதி வேறு எவனுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இல்லை. அங்க யாரா பேசிக்கிற பொம்பளை என்ன இங்க கூட்டுவாங்க, இங்க பேச வைங்க. இவ்வளவு சொல்லி திருந்த மாட்டேன், கொஞ்சம் வாய மூடி கேளுமா, உங்க வாழ்க்கை தாம்மா. பக்கத்துக்காரி என்னன்னா பண்ணி போறா, விடு, இன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் பாழா போனோம். எங்கள் அண்ணன் தளபதிக்கு 71வது பிறந்த நாள்.
இதோ இருக்கின்ற என் தாய்மார்கள், என் தங்கைமார்கள், அக்காமார்கள், சித்திமார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு வாழ்த்தை சொன்னால் அவர் அந்த ஒரு வாழ்த்துக்கு ஒரு நாள் வாழ்ந்தால், 100 ஆண்டுக்கு மேல் வாழ்ந்தால் அவர் குடும்பமாக போகிறது. உங்கள் குடும்பம் வாழப்போகிறது, உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு. எனக்கு முன்னால் எல்லோரும் சொன்னார்கள். என் தம்பி பரிதியிலும் சுருதி கூட சொன்னார், 11 ஆண்டு காலத்துக்கு முன்னாலும் நான் இப்படித்தான் இருந்தேன், இன்னும் 20 ஆண்டு காலம் ஆனாலும் நான் இப்படித்தான் இருப்பேன். ஏனென்றால் நான் தலைவர் கலைஞரின் மகன், அண்ணன் தளபதியின் தம்பி. உங்களுக்காக 64 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தேன், அவசரப்பட்டு பேசிவிட்டு. இங்கே பேசுகிறார்களே, எவனோ போதைப் பொருள் விற்றான், போதை புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. முட்டாள்களே, மடையர்களே, அறிவில்லாத அயோக்கியர்களே, எங்கள் கட்சியில் இருந்தான், இல்லை என்று மறுக்கவில்லை. ஜாபர் சாதிக், அதானே இன்னைக்கு செய்தி. அவங்க தமிழ்நாட்டில் விற்றான். நான் நெஞ்சில் கை வைத்து கேட்கிறேன், உங்கள் இதயத்தில் கை வைத்து சொல்லுங்கள் என் தாய்மார்களே, 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் விற்றதா? எங்கள் அண்ணன் தளபதியின் ஆட்சியில் போதைப் பொருள் விற்றதா? நான் சிறையில் இருந்தேன் 64 நாட்கள். அங்கே இருப்பவனெல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா? கஞ்சா விற்றுட்டு, மாவா விற்றுட்டு, ஆன்ஸ் விற்றுட்டு சிறையில் இருக்கிறவன், எடப்பாடி பழனிசாமி ஆள்லாம் எங்களை விற்க விட்டுருவாங்க, கூட்டம் போட்டால் பணம் கேட்பாங்க, உங்கள் தலைவர் எங்களை ஜெயிலையும் பிடிச்சி போட்டு பெயிலும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொன்னமா இல்லையா? மாவா விற்றா, கஞ்சா விற்றா பெயில் இல்லை. இதுக்கு மேலே இன்னொன்று சொன்னார், அந்த மாவாவோ கஞ்சாவோ எதையாவது விற்றுட்டு ஜெயிலுக்கு போனால் அவன் வீட்டில் இருக்கிற சொத்துக்கள் முடக்கப்படும், அவன் வங்கி கணக்கு முடக்கப்படும். அந்த ஜாபர் சாதிக்கு என்ன பண்ணியிருக்கான்? வேறு ஸ்டேட்லேருந்து விற்றுருக்கான். சரி, இதெல்லாம் உலகத்தில் ஆகாயத்திலிருந்து கொட்டுதா? ஆகாயத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொட்டுதா? இல்லை. எங்கே இருந்து வருகிறது? பாழாய் போன நரேந்திர மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது துறைமுகத்தையும் போர் வீரர்களையும் பாதுகாத்தோமே, அந்த பாதுகாத்தவர்களை எல்லாரையும் தனியாருக்கு விட்டதனால், துறைமுகத்தை அதானிக்கு விட்டதனால், அந்த துறைமுகம் வழியாக இந்தியா முழுக்க போதைப் பொருள் வருகிறது. அதை வாங்கி விற்கிறான். இப்போ பிடிப்பட்ட ஜாபர் சாதிக் கூட தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டில் இருந்தோ எந்த வேலையும் செய்யவில்லை. அவன் செய்தது வெளி மாநிலங்களில். ஒரு வேளை இங்கு செய்திருந்தால், எங்கள் அண்ணன் தளபதியின் கண்ணில் பட்டிருந்தால், காதில் கேட்டிருந்தால், அவன் அன்றே பிடித்து கொடுத்திருப்பார். என்னை போல என்னையே பிடிச்சி கொடுக்குறாரு எங்கள் அண்ணன்னா, இவனெல்லாம் விட்டுருவாரா? இன்னைக்கு போய் எடப்பாடி பழனிசாமி கவர்னரை பார்க்குறாரு. அந்த நல்லவனை இந்த நல்லவன் போய் பார்க்குறான். அவன் தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதான். திருவள்ளுவருக்கு காவி சொக்கா போடுறான். ஏன்னா ஒரிஜினல் அப்பா ஆத்தா இல்லைன்னா அடுத்தவனை தான் அப்பனா சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்போ பிஜேபிக்கு இருக்குது. திமுகவுக்கு அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னா அவன் சொல்லுவானா? உதயநிதிக்கு தாத்தாவின் பெயரையும் அப்பாவின் பெயரையும் எடுத்து விட்டால் 2 ஓட்டு கூட விழாது. சொன்னாரா இல்லையா அண்ணாமலை? நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற என் தாய்மாரை தங்கச்சிமாரை எல்லாரையும் கேட்குறேன், ஒரு வீட்டில் பொண்ணு போய் பார்க்குறோம். பொண்ணு என்ன பண்ணுது, பொண்ணு என்ன படிச்சுக்குதுன்னு பார்த்து தாலி கட்டிடுறோமா? இல்லை இல்லை. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க தாத்தா யார், அவங்களுக்கு பூர்வீகம் எது, இதெல்லாம் கேட்டு நோட்டீஸ் அடிப்போம். நோட்டீஸ் அடித்தா இன்னாரோட மகன் வழி பேத்தியும், இன்னாரோட மகள் வழி பேத்தியும், இன்னாரோட மகனுமான இவருக்கு திருமணம் நோட்டீஸ் அடிக்கிறோமா இல்லையா? இந்த அநாத பயலுக்கு கல்யாணமே ஆகியிருக்காது போது, எவனையோ கூட்டிகிட்டு வந்துட்டான் போது. அதனால் நோட்டீஸ் அடிக்கிற பண்பு கூட தெரியல. இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ஒரு 1/4 கிரவுண்டு இடம் வாங்க போகிறேன். இடம் வாங்க போனோன்னா அவன் டாக்குமெண்ட்டு கொடுப்பான். நீ லீகல் ஆள் பார்ப்பியா இல்லையா? பார்க்காம வாங்க மாட்டேன். லீகல் பார்க்க அவங்ககிட்ட கொடுத்தா அவன் என்ன கேட்பான்? இதுக்கு மதர் டாக்குமெண்ட் எங்கே கேட்பானா இல்லையா? கேட்பானா கேட்க மாட்டானா? ஆமான்னு சொல்லி இல்லை இல்லைன்னு சொல்லி பொம்மை மாதிரி உட்காந்தா உன்னை சும்மா விட மாட்டேன் நான். ஆமாம் இல்லை? அந்த தாய் பத்திரத்தை கொடுத்தா, இதுக்கு முன்னாடி இந்த லேண்டு எவங்ககிட்ட இருந்தது, அந்த பத்திரம் இருக்கா கேட்பான். டே,
ஒரு இடம் வாங்கினா இத்தினி மதர் பத்திரம் கேட்குறவன், ஒரு பொண்ணு பார்த்தா பூர்வீகத்தை கேட்குறவன், அப்பம் பேரும் தாத்தம் பேரும் சொல்லக்கூடாதுன்றானே, இவன் ஐபிஎஸ் படிச்சிருப்பானான்னு நீங்கள் யோசிக்கணுமா இல்லையா? இதை தான் நான் ஆட்சிக்கு வந்தனால எங்கள் தலைவர்கிட்ட சொல்கிறேன். அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி செக் பண்ணால் இவனை ஃபஸ்ட்டு ஜெயிலில் போட்டுடலாம். முட்டா பையனுக்கு ஒரு புள்ள பிறந்தா எப்படி இருக்குமோ அதுதான் அண்ணாமலை. நம்ம ஃபாரின் போனோம்ல, இந்த நாட்டில் இளைஞர்லாம் வேலை இல்லாமல் இருக்கான், இவனுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும். 69 வயசில் இங்கிருந்து துபாய்க்கு போனார்ல, அப்போ அப்படி தான் சொன்னார் அந்த அண்ணாமலை. துபாய்க்கு போனீர்களே, 6000 கோடி ரூபாய் கொண்டு போய் பதுக்க போனீர்களா? நான் கேட்டேன், ஏய் சச்சரஞ்சன் சாலையிலேருந்து போகலாம் காரில், நாங்கள் முதலமைச்சர் 6000 கோடின்னு 60,000 கோடி கூட எடுத்துகிட்டு போகலாம், ஏர்போர்ட் வாசல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். ஏர்போர்ட்டுக்கு போன உடனே அங்கே இருக்கிற போலீஸ் யாரோட போலீஸு? உங்கள் மாமா மோடி போலீஸ் தானே. 6000 கோடி எடுத்துகிட்டு போகிறேன்ல, பிடிக்கணுமா இல்லையா? அதான் நான் கேட்டேன், எங்கள் போலீஸ் ஏர்போர்ட் வாசல் வரை வரும், ஏர்போர்ட்டில் இருப்பது உங்கள் போலீஸ், அந்த போலீஸ் என்ன முட்டைக்கு மயிரா பிடுங்குச்சின்னு நான் கேட்டேன். பிடிக்கணுமா இல்லையா? ஆம்பளை தானே. இப்படி ஒரு முழங்காலுக்கும் முட்டிக்கும் முடிச்சு போட்டு இப்போ சொல்கிறானுங்க, இந்த ஜாபர் சாதிக் பிப்ரவரி மாதமே தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து விட்டோம். எப்போ? பிப்ரவரி 27. ஆனால் அவன் பிப்ரவரி படத்தை ரிலீஸ் பண்ணுறான், ஆடிட்டோரியம் பிடிச்சி படத்தை ரிலீஸ் பண்ணுறான். அப்போல்லாம் பிடிக்கல. ஏன்? இவங்களுக்கு எப்போது தேர்தலில் தோற்று போவோன்னு ஒரு எண்ணம் வந்தால், குஜராத்தில் தேர்தல் வந்தது, அப்போ பிஜேபி தோற்றுருன்னு ரிப்போர்ட் கொடுத்தான். உடனே பாகிஸ்தானில் குண்டு போட்டானுங்களா இல்லையா? புல்பாமாவில் 44 பேரை சாகடிச்சானுங்களா இல்லையா? அந்த 44 பேர் அது வேறு கேட்பார் எலெக்ஷனில், புல்பாமாவில் உயிரிழந்த வீரர்களுக்கு உங்கள் வாக்கை செலுத்துவீர்களா? அட முட்டாப்பையில், அவனை ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான்டா, அவனை வண்டியில் அனுப்பிச்சு கொலை பண்ண கொலைகாரனே மோடி தான்டா. பண்ணானா இல்லையா? நான் ஏற்கனவே 4 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த எலெக்ஷனில் தோற்றுருவோம் தெரிஞ்சால் அவன் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவான். அதுக்கு கிடைச்சவன்னா ஜாபர் சாதிக். அதனால் போதைக்கும் போதை விற்பனைக்கும் எதிரானவர் எங்கள் அண்ணன் தளபதி. அதற்காக பல்வேறு சட்டங்களை போட்டு அவர்களை கைது செய்து 2234 கைதி இருக்க வேண்டிய புழல் சிறையில் 3700 பேர் இருக்கிறான். அதில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் போதை சம்பந்தப்பட்டவர்கள். அவருக்கு பெயிலே கிடைக்கிறதில்ல. இப்போ புரிஞ்சுட்டிங்களா? நரேந்திர மோடி இப்படி தான் செய்வார். ஆனால் 71 வயதை எட்டி பிடிக்கின்ற எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு 17 வயது இளைஞனைப் போல் இந்த மேடையில் இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் எல்லோருக்கும் பதவி உண்டு, உங்கள் எல்லோருக்கும் விசிட்டிங் கார்டு உண்டு. இந்த நாட்டில் ஒருவன் முதலில் இந்த இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு முதலில் மிசா கைதி என்ற பட்டத்தை பெற்ற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. 23 வயதில் திருமணம் நடக்கிறது. 23 வயதில் திருமணம் நடந்தால் அவன் காதல் மனைவியோடு கட்டி புரண்டு அனிமூனுக்கு சொல்ல வேண்டிய காலம். அவளுக்கு 3 மாதம் ஆனது. கருவுற்றாள். ஒரு பெண் கருவுற்றால் கணவன் பக்கத்தில் இருக்க வேண்டும். காதலியே, கண்ணே, கண்மணியே, உன் கணவன் நான் பக்கத்தில் இருக்கிறேன், உனக்கு ஏற்படும் இன்ப துன்பங்களில் நான் இருப்பேன், நிச்சயமாக உனக்கு சுகப்பிரசவம் நடக்கும் என்று கணவன் சொல்ல வேண்டும். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு துணைவியாக வந்த பாவத்தை தவிர எங்கள் அண்ணி துர்கா ஸ்டாலின் எந்த பாவத்தையும் செய்யவில்லை. கணவனை காராகிரகத்துக்கு அனுப்பிவிட்டு அவளுக்கு 5ஆம் மாதம் மறுமணம் வைக்கவில்லை, 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவளே மருத்துவமனைக்கு போனால், தன்னால் கருவுற்ற குழந்தையை அவளே பெற்றெடுத்தால், அதை கழுவினால், குளிப்பாட்டினால், ஆடை போட்டால், சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு வந்தால், கண்பிக்கு அண்ணால், அங்கே காட்டினால், காதலனே, கண்ணாலனே, நீ கர்ப்பமாக்கி விட்ட வந்த குழந்தை இதோ கண்டு வந்திருக்கிறேன் என்று கம்பிக்கு மத்தியில் எங்கள் அண்ணனை காட்டினால், எங்கள் அண்ணன் பார்த்தான். காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. என்னடா தியாகம் வேணும் உங்களுக்கு? இதை விட என்ன தியாகம் வேணும்? எவனாவது பண்ணுவியா? என் வீட்டில் அது மாதிரி 3 மாதத்தில் மாதமாக இருக்கும்போது நான் ஜெயிலுக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கா, என் மாமனார் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு 2ஆம் கல்யாணம் பண்ணியிருப்பார். சிரிக்காத, பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க.
நம்ம பொண்ணை பாழுங்கடத்தில் தள்ளிட்டோமே, நம்ம பொண்ணை அரசியல் தலைவர் கொடுத்துட்டோமே. ஜெயிலுன்னா சும்மா ஜெயில் இல்லை. இப்போ நான் போனேன் 64 நாள் ஜெயிலில் நான் மிரட்டினேன். இதில் வேடிக்கை தெரியுமா உங்களுக்கு? ஜெயிலரும் சூப்பரண்டை என்னை கூப்பிட்டு, இப்போ அவங்க வக்கீல் யாருப்பா, சீக்கிரம் பெயில் போட சொல்லுப்பா. ஏன்னு கேட்டேன். கோழி குழம்பு கொடுப்பான் வாரத்துக்கு ஒரு நாள். முதல்ல எங்கள் ஐயா கலைஞர் 100ஆண்டு விழான்னொடனே நான் போனப்போ கரெக்டாக அந்த டைம் போயிட்டேன். வாரத்துக்கு 2 நாள் கோழி குழம்பு கொடுக்கணும். நான் கவரை தூக்கி எடை போடுவேன். நம்ம இதெல்லாம் பண்ணாதப்பா, 10 கிராம் கம்மியாக இருந்தால் கூட எவனையும் சாப்பிட விட மாட்டேன்னு சொல்லுவேன். ஜெயிலரு என் பக்கத்துலேயே நின்றுக்குவேன். சாயந்தரமானால் கூப்பிட்டாங்க. எனக்கே இந்த நிலைமை. ஆனால் அந்த மிஸ்ஸா கைதியாக எங்கள் அண்ணன் சென்றபோது விளக்கு எரியாது, ரூமை கழுவ மாட்டாங்க, பாத்ரூமை பெருக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் உயிரோடு வருவானா வரமாட்டானா என்று அவர் மனைவிக்கும் தெரியாது, வழுவி அனுப்பி வைத்த எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞருக்கும் தெரியாது. ஒருவேளை சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே உயிரோடு இருந்திருக்க மாட்டார். தன்னை கொடுத்து இந்த தமிழகத்தை காப்பாற்றியவன் வேறு எவனும் இல்லை, எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இங்கே சொன்னார்கள், வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு உரிமை பயணம் நிச்சயம் சொன்னோமா இல்லையா? ஆட்சிக்கு வந்தோம், கையெழுத்து போட்டோம், இலவச பஸ். என் தாய்மார்கள் பாதி பேர் அப்படியே என்கிட்ட சொல்லுது, இலவச பஸ்ஸில் போகிறேன். அக்கா, மாமி, சித்தி, அது இலவச பஸ் இல்லை, உங்கள் உரிமை பயணம். நீங்கள் வீட்டு வேலை செய்யலாம், நீங்கள் ஆஃபீஸ் கூட்டலாம், சித்தாள் வேலைக்கு போகலாம், பெரியாள் வேலைக்கு போகலாம். எந்த வேலைக்கு போனாலும் நீங்கள் சம்பாதித்த பணத்தை உன் கணவனிடமோ மாமியாரிடமோ மாமனாரிடமோ கொடுக்க வேண்டும். இது உண்மைதானே? கொடுத்து விட்டால் மறுநாள் காலை எழுந்து அதே கணவனிடம், அதே மாமியாரிடம், அதே மாமனாரிடம், அத்தை மாமா ஏங்க பஸ்ஸுக்கு காசு கொடுங்க. இதை பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி. என்னை பெற்றெடுத்த தாய்மார்கள் கணவனிடமும் மாமனாரிடமும் பிச்சை எடுக்கிறார்கள். ஆகவே அவர்களை பிச்சைக்காரர்களாக வாழ வைக்கக்கூடாது, உரிமையோடு வாழ வைக்க வேண்டும். இதோ கையெழுத்து போடுகிறேன், இன்று முதல் நீங்கள் பஸ்ஸில் பயணம் செய்யலாம், எவனிடமும் காசு கேட்க வேண்டாம். பஸ்ஸை கொடுத்தாச்சு. கொடுத்தவொடனே எங்கள் ஆத்தாலாம் கேட்டுச்சு, வயசான ஆத்தாலாம், எப்பா வேலைக்கு போகிறவளுக்கு காசு கொடுத்துட்ட, ஃப்ரீயாக பஸ் ஆக்கிட்ட, அவளுங்கெல்லாம் போகிறாளுங்க, நாங்கள் வீட்டு உள்ளே இருக்கிறோமே, என் புருஷன் அனுப்ப மாட்டோம், சரியான சந்தேக பிறவி, எங்களுக்கு என்ன கேட்டாங்களா இல்லையா? கேட்டவுடனே எங்கள் அண்ணன் சொன்னார், அவர்களுக்கு பஸ்ஸை கொடுத்தேனா, உங்களுக்கு தருகிறேன், இதோ மாதா மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தவர் எங்கள் அண்ணன் தளபதி. கொடுத்துட்டோம். பஸ்ஸு ஃப்ரீ, உரிமை தொகை ஃப்ரீ. உடனே அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளை பசங்க கேட்டுச்சு, எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாச்சு, எங்கள் ஆயாவுக்கு கொடுத்தாச்சு, நான் இப்போ படிக்கிறேன், +2வோட ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன், கல்யாணம் தான் பண்ணுவேன் உனக்குன்னு எங்கள் அம்மா சொல்கிறா, எனக்கு என்ன வழி? உடனே எங்கள் அண்ணன் தளபதி யோசித்தார், உனக்கும் வழி சொல்கிறேன். நீ அரசு பள்ளியில் படித்திருந்தால், 6 முதல் 12வது வரை முடித்திருந்தால் உனக்கும் மாதம் 1000 ரூபாய் தருகிறேன் என்று ஆணை போட்டவர் எங்கள் அண்ணன் தளபதி. உடனே ஆம்பளை பசங்கள்லாம் கேட்டான், பொம்பளை பசங்க மட்டும்தான் உன் பசங்களாம், ஆம்பளை பசங்க இல்லையா? இந்த பட்ஜெட்டில் ஆம்பளை பசங்களுக்கும் மாதம் 1000 ரூபா. அரசு பள்ளிக்கு மட்டும்தானா, உதவி பெறும் பள்ளிக்கு இல்லையா? இந்த பட்ஜெட்டில் அதுக்கும். சரி, இதெல்லாம் பண்ணிட்டேன். 4வது வரைக்கும் படிக்க வச்சான் எங்கள் அப்பன், பாதியில் நிப்பாட்டிட்டான். நான் படிக்கணும், என்ன சொல்கிற? இல்லம் தேடி கல்வி சொன்னமா இல்லையா? சுகரு பிபி இதுக்கெல்லாம் மாத்திரை வாங்கணும். எங்கள் தாத்தாவால் பஸ்ஸுக்கு ஏற முடியாது. அவர் என்ன பண்ணுவேன்? இதோ தருகிறேன், மக்களை தேடி மருத்துவம். இதற்கும் மேலாய் ஒரு திட்டம் தந்தார் எங்கள் அண்ணன் தளபதி. இதோ போகின்ற சாலையில் நீ அடிபட்டால், நீ காயம்பட்டால், உடனடியாக பக்கத்தில் அரசு ஆஸ்பத்திரி இல்லாமல் போனால், உன்னை கொண்டு போய் எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலும் 48 மணி நேரம் ஆகின்ற செலவை உன்னை பெற்றாத பிள்ளை நான் தளபதி ஸ்டாலின் கொடுப்பேன் என்று அறிவித்தோம். எவன்டா சொன்னீங்க? பேசுறீங்க?
எவன் செஞ்சீங்க? கம்பளி பூச்சிக்கு பிறந்த பிள்ளை எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா? கம்பளி பூச்சியே இப்போ நெளியறதில்லை தெரியுமா உங்களுக்கு? மரவெட்ட நெளியறதில்லை. சி மானங்கட்டவன் இவன் நெளிஞ்சிட்டான், அதுக்கப்புறம் நம்ம நெளியக்கூடாது, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலான்னு போகுது. அதெல்லாம் இதோ வரேன் இது பேசுகிறேன், அவர் ஜாலியாக இருக்கட்டும். சரக்கு போடல வரேன். சரக்கு போட்டிங்கன்னா நான் பேச மாட்டேன். இறங்கி வந்தோன்னே நீ நானும் போட்டு பேசலாம். வெயிட் அண்ட் சி. என்ன இவ்வளோ கொடுத்தோம், எவ்வளவு செஞ்சானா? இவ்வளவும் கொடுத்தார். ஏனென்றால் இவ்வளவும் கொடுத்த எங்கள் அண்ணன் தளபதி ஏன் இதை கொடுத்தார் என்றால் அவருக்கு அடையாளம் இருக்கிறது. அவரை பெற்றவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் என் தாயே தமிழ்நாடே, திருமணம் செய்வதற்கு நீ கவலைப்படாதே, தாத்தா நான் இருக்கிறேன் வா, திருமணத்திற்கு 30,000 ரூபாய். திருமணம் முடிந்து விட்டதா? அந்த இளம் ஜோடிகள் ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? தாத்தா நான் இருக்கிறேன் வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி. அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசம். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், சந்தோஷமாய் வாழு. மணமகள் கர்ப்பமாகி போனாலா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கணவனால் வாங்கித்தர முடியவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன், சத்தாக பெற்று முத்தாக காப்பாற்று. பெற்று போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, உனக்கும் மாசம் 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு பிள்ளையை காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? சத்தாக இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் +10 முடித்து +1 போனானா? அவன் போவதற்கு சைக்கிள் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவன் காலேஜுக்கு போக வேண்டுமா? காலேஜுக்கு பணம் இல்லையா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவனும் பிள்ளை பெற்றானா? அவனுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி கொடுத்து 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 பெத்து 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 நீ வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன், இலவச பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு, அதில் ஏறி போ, ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே, உனக்கும் நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேனம் ஃப்ரீ. கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? அழுதாயா? ஈ மொய்க்கிறதா? எறும்பு கடிக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? கொளுத்த வேண்டுமா? புதைக்க வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே பிரதமர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். எவனா சொல்றா? ஆம்பளை எவனான் தான் சீமான் பேசுவானே, வாயில வாழைப்பழத்தை சொல்றா. அவனை பார்த்தாடிக்காக கோபம் வருதுன்னு நினைக்கிறியா? அவன் ஒன்றுத்துக்கு வராத பையன் நினைக்கிறியா? இப்படியெல்லாம் உழைத்த எங்கள் தாத்தா கலைஞருக்கு பேனா வச்சா உடைப்பேன்றான். அவனை என் முன்னாடி நிற்க வச்சு 1 ஹவர் பேச வை, அவனே செத்துருவான். அவ்வளோ திறமை எங்கள் தாத்தா கலைஞர் கொடுத்துருக்கார். யார் பேனாவை யாரா உடைக்கிறது? அந்த பேனா குனிந்ததால் தான் என் தாய்மார்கள் தலை நிமிர்ந்தார்கள். இதற்கும் மேலாய் ஆணையும் பெண்ணையும் குழந்தையும் வாழ வைத்த எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், எல்லோரையும் வாழ வைத்து விட்டேன்,
அதோ போகிறான் நொண்டி, அதோ போகிறான் டப்புக்கு, அதோ போகிறான் ஒன்றரை கண்ணன், சொன்னமா இல்லையா? அவனையெல்லாம் அழைத்து எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ நொண்டி இல்லை, நீ டப்புக்கு இல்லை, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன் என்று கூப்பிட்டு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்த ஒரே தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதோ போகிறான் பொட்டை, அதோ போகிறான் 9, சொன்னமா இல்லையா? அவனெல்லாம் கூப்பிட்டு சொன்னார், நீ 9 இல்லை, நீ பொட்டை இல்லை, உனக்கு அழகான பெயர் வைக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கும் திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். இதையெல்லாம் செய்த எங்கள் தாத்தா கலைஞர் இதற்கு மேலே ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கொடி சிவப்பு கொடி வச்சு முன்னாடி சொருவிக்கிட்டு நம்மால் இருப்பான் நம்மவா. அதே ஸ்டேஷனில் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு பிளாக் தொப்பி போட்டுட்டு ஒருத்தன் கொடி ஆட்டுவான், ஸ்டேஷன் மாஸ்டர். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் அவ்வா, நம்மவாலாம் ப்ளக்கு தட்டுறவா. எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ ப்ளக்கட்டை தட்ட போட்டு பிறக்கலடா, நீ ஆட்டினா கொடியும் மாடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். நீதிமன்றத்துக்கு போனால் கருப்பு அங்கி வச்சு கட்டை சுற்றி வச்சு ஆர்டர்னு தட்டுவான்ல, அவெல்லாம் அவ்வா. அதே நீதிமன்றத்தில் சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸ்ன்னு கத்துவான்ல, அவன் தான் நம்மவா. எங்கள் தாத்தா கலைஞர் கூப்பிட்டார், நீ சைலன்ஸ்ன்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்ட சுற்றியும் அடிக்கும் நீதியும் பேசும் என்று சொல்லி பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதை தாண்டி கோயிலுக்கு போனால் கயிறு கட்டின பெரிய மணி ஆட்டுறது நம்மவா. அதே கோயிலுக்குள்ளார வெள்ளி மணி ஆட்டுறவா குஞ்சிமணி. பேர் ஆட்டினானா இல்லையா? எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்டுறத பிறக்கலடா, நீ ஆட்டினால் சின்ன மணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனையும் அர்ச்சகராக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அவர் பெற்றெடுத்த மகன்தான் இந்த தமிழகத்தை இப்போது ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? நான் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள், இதோ எங்கள் வேட்பாளர் என்று காட்டுவேனா? முடியாது. நான் ஏன் சொல்ல வேண்டும்? இந்த தேர்தல் நீ வாழப்போகிறாயா சாகப் போகிறாயா என்ற கேள்வி உங்கள் முன்னால் இருக்கின்ற தேர்தல். நான் சொன்னேனே, மாடு பிடிச்சவனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்த காலம், கல் தூக்குனவனுக்கு பொண்ணை கட்டி கொடுத்த காலம், மாறாப்பு போடக்கூடாதுன்னு சொன்ன காலம், ஜாக்கெட்டு போடணுன்னா வரி செலுத்தின காலம். இதுதான் சனாதனம். இல்லை, ஆம்பளைக்கு பொண்டாட்டி செத்துட்டா மறுகல்யாணம் பண்ணுவது போல் எங்கள் வீட்டில் ஆண் செத்தால் பெண்ணுக்கும் மறுகல்யாணம் நடக்கும் என்று சொன்ன திமுக. அதனால் நாங்கள் ஆண்டவனுக்கு விரோதியா சாமிக்கு விரோதின்றான். பார்த்தீங்களா? இப்போ எந்த மதுரை ஆதீனம் சொன்னாரோ, எந்த மதுரை ஆதீனம் இந்த திமுகவுக்கு எதிராக சோடா பாட்டில் அடிப்பேன்னு சொன்னாரோ, அந்த ஆதீனத்துக்கிட்ட போய் ஒரு பிஜேபி மாவட்ட தலைவர், ஒரு அதிமுக செயலாளர் கும்பலாக 4 பேர் போய் ஆதீனங்கிட்ட எவ்வளோ கேட்டான்? 20 கோடி கொடுத்தா நீ வாழ்வே, இல்லைன்னா சாவடிச்சிருவேன்னா. ஆனால் ஆதீனத்தில் மிரட்டினத்துக்கு ஆண்டவன் வரல. ஆதீனத்தை மிரட்டினால ஆண்டவன் வரல. இந்த தமிழ்நாட்டை ஆளும் எங்கள் அண்ணன் தளபதி வந்தான், அவர்களை கைது செய்தார், ஆதீனத்தை காப்பாற்றலாம். நாங்கள் கோயிலை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லல. என் நெத்தியில் பொட்டு தெரியுதா? இருக்கா? அது என்ன பொட்டு? ஆஞ்சநேயர் பொட்டுன்னு சொல்லுவாங்கல்ல. இது எங்கள் ஆத்தா வச்சுது. எனக்கு எங்கள் ஆத்தா இப்போ செத்து போச்சு. ஆத்தா 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சு. எங்கே எப்போ அடிப்பானே தெரியாது. எங்கள் அம்மா கூப்பிட்டுச்சு, நைனா எங்கள் வாடா ஆஞ்சு இதை வச்சுது. அம்மா நான் வைக்க மாட்டேன்னு. நைனா இது வச்சுக்க, ஆஞ்சநேயர் பொட்டு, எங்கே போய் ஜெயலலிதா கிட்ட நீ மாட்டினாலும் இந்த பொட்டு இருந்தால் ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி ஆஞ்சநேயர் கொண்டாந்து வீட்டில் விட்டுருவாரு. இது நான் எங்கள் ஆத்தா ஞாபகமாக வச்சுருக்கேன். ஏண்டா நீங்கள் கோயிலுன்றீங்களே, அந்த கோயிலுக்கே சிசிடிவி கேமரா போட்டு காப்பாற்றுறது எங்கள் அண்ணன் தளபதி. 156 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துனது நாங்கள். இப்போ பாரு, நம்ம ஊர்கா மாமி இருக்குதுல்ல டெல்லியில், நிதி மந்திரியா மாமி வந்து சொல்லிட்டு போகுது, யாரும் பணத்தை ஒண்டியலில் போடாதேள்,
அவா தட்டில் போடுங்கோ, தட்டில் போட்டால் அவா கொண்டு போய் பொண்டாட்டி தட்டில் போடுவார், உண்டியிலே போட்டால் ஆண்டவனுக்கு சிலை செஞ்சு வச்சுருவோம். எவ்வளோ முட்டாள்தனமான மந்திரி. இப்போ அவங்களுக்கு அதான் எரியுது. நாங்கள் 1952 சொல்லிட்டேன்டா, கோயில் கூடாது என்பதல்ல எங்கள் இலக்கம், கோயில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக. நிறைய பேச வேணாம், ஜனங்கள் நிறைய போயிட்டே இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். எங்கள் ஐயா கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது எவனும் பயப்படவில்லை. ஏனென்று சொன்னால் எங்கள் ஐயா கலைஞரிடமிருந்து ஆட்சியை 5 ஆண்டுக்கு ஒரு முறை பிடுங்கி விடலாம், அவரும் கொடுத்து விடுவார். எங்கள் அண்ணன் தளபதியை பார்த்தால் எல்லாம் நடுங்குகிறான். ஏன்? 1952 பராசக்தி படம் பார்த்தவங்க யாருன்னா இருந்தால் கையை தூக்கு. எவ்வளோ பேர் பார்த்துருக்கியா? அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியும் படம் வந்துச்சா? இதுக்கு முன்னாடியும் படம் இருந்ததில்லை. பராசக்திக்கு முன்னாடி 20 பாட்டு இருக்குமா? 5 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும், 2 பாட்டுக்கு டம் அடிக்கணும், மிச்ச பாட்டுக்கு தூங்கிடணும். இதான கதை. பராசக்தின்னு ஒரு படம் வந்தப்புறம்தான் 2.5 மணி நேரம் கண்ணை சிமிட்டாத படம் பார்க்க வச்ச ஒரே ஆள் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அப்போ எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் தாத்தா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அவர் கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மைடா, அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் போட்டு பாரு. நீ கஞ்சான்னு சொல்லு, போதை பொருள்னு சொல்லு, ஆனால் என்னன்னா வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒன்றுமே இல்லாத பரதேசி கும்பல் ஒன்று அது பிஜேபி தான்டா. மானம் என்ன கிடையாது. முதல் நாள் சாயந்தரம் சொல்கிறான் இந்த அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தவனா அவன் சொல்கிறாங்க, கேவிகே குப்பத்தில் போய் சொல்கிறான் வருமான வரித்துறை தயாராகி விட்டது, கதிரானந்த் வீட்டு கதவை தட்டும் சொன்னானா. அவர் துறைமுக ஐயா கிட்ட போய் அவர் நைட்டு தூங்கலை போகுது உட்காந்துட்டார். நீட்னா மைக்க உங்கள் வீட்டு கதவை தட்டுமாமே. அவர் எவனோ அந்த தட்ட வேண்டியதில்லை, அது திறந்தே கிடக்குன்ட்டார் சொல்லிட்டாரா. நேராக மறுநாள் காலையில் அணைக்கட்டுக்கு வந்துட்டான். கேவிகே குப்பத்துக்கும் அணைக்கட்டுக்கும் 16 கிலோமீட்ரு வந்தான். அங்கே நீட்டினாங்க. எப்பா நீ தட்டுன்னு சொன்னேன், தட்ட வேண்டியதில்லை திறந்தே இருக்குன்னு சொல்கிறார் அவர். சொன்ன உடனே சொல்கிறான், நான் எங்காவது வருமான வரித்துறை என்ற பெயரை உச்சி திரித்தேனா, எங்காவது கதிரானந்த் பெயரை சொன்னேனா? அப்படின்னா நைட்டு கஞ்சா அடிச்சிட்டியா? இப்போ இன்றைக்கி சொல்கிறான் டிவியில், நம்பால் விட்டம்பார். நம்ம மந்திரி இல்லை, நான் சொன்னேனே கலைஞர் ஐயா உயரம்தான், ஆனால் வெடித்தா அணுகுண்டு மாதிரி நம்ம ஆள், நம்ம மந்திரியே சொல்கிறான். அவர் என்ன பேசுகிறாரு, நான் மந்திரின்னு இருக்கிறேன், மந்திரியாக இருக்கிறதுனால ஒரு லிமிட்டில் நிற்கிறேன், இல்லைன்னா பிச்சு கொடுவேன் பிச்சு. யார் சொன்னது? நம்ம அன்பரசன். அதுக்கு அவன் சொல்கிறான் அண்ணாமலை, எங்கள் மாவட்ட செயலாளரை தொட்டு, இது என்னடா இது ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஆட்டமா இது, எங்கள் மாவட்ட செயலாளரை தொட்டு அப்புறம் உன்னை தொட்டு அவரை தொண்டணுமா? நீ தான் ஆனா பொண்ணா அலியானே தெரியாது, உன்னை எப்படி தொடர்றது? நானே தொட வேணான்னு விட்டேனே. எந்த ஷேப்பில் பார்த்தாலும் எதுவும் பிடிப்படல. திடீர்னு பார்த்தா மூஞ்சி முழுக்க தாடி, திடீர்னு பார்த்தா மீசக்க இல்லாத வாய்ச்சி மொட்டை. நீ யார் நைனா? நீ எங்கேருந்து வந்த? உங்கள் அம்மா அப்பா யாருன்னா இருந்தால் போய் கேள்றா திமுகனா என்னான்னு. அவங்க தாத்தா நம்ம மோடி. கொரோனா காலம் வந்துச்சு, மோடி என்ன சொன்னார்? வீட்டிலிரு, விலகியிரு, விழித்திரு, தனித்திரு. அமெரிக்காக்காரன் என்ன சொன்னால்? வீட்டிலிரு, விழித்திரு, விலகியிரு, தனித்திரு. நம்மளால் கம்பளி பூச்சி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? அவரும் விலகியிரு. அவரோட மந்திரிங்கெல்லாம் வீட்டில் போர்டு வச்சுட்டான், என்னன்ட்டு யாரும் என்னை பார்க்க வராதீர்கள், கொரோனா தொற்றிக்கொள்ளும். ஆனால் உலகமே கதவை சாத்தி தனியாக இருந்த நேரத்தில் எங்கள் அண்ணன் தளபதி ஒருவன் தான் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று அழைத்த ஒரே தலைவர். ஒரு நம்பரை கொடுத்தார், அதில் கூப்பிடுங்க உங்களுக்கு தேவையை கொடுக்கும். இதையும் தாண்டி கோயம்புத்தூரில் கொரோனா பாதிக்கப்பட்டு ஒருவன் உயிருக்கு போராடுகிறான், அவனை பார்ப்பேன் என்று எங்கள் அண்ணன் சொல்கிறார். அவன் உடம்பை பார்த்தீங்களா? கொஞ்சோண்டு சதை, கொஞ்சோண்டு எலும்பு, கொஞ்சோண்டு ரத்தம், அவ்வளோதான். ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னார், ஒருவேளை அவனை காப்பாற்றி பிழைத்து விட்டால், என்னை பார்ப்பதனால் அவன் பிழைத்து கொண்டால், அவனை பார்ப்பதனால் என் உயிர் போகும் என்றால், என் உயிரை கொடுத்து அந்த கொரோனா நோயாளியை காப்பாற்றுவேன் என்று சொன்னவர் எங்கள் அண்ணன் தளபதி.
அப்போ நரேந்திர மோடி என்ன பண்ணார்? 19 மாதம் சேவிங்கே பண்ணல. இப்போ பார்த்தீங்களா, இப்படி தொங்கியிருக்கோம் நீட்டாக. அவர் வந்து திமுகவை அழிப்பேன். ஏன்னா உனக்கு யாரும் சொல்ல மாட்டாங்களா? அத்வானி இருக்காரா, செத்துட்டாரா சார்? இருக்கார்ல? எனக்கு தெரியாதுங்க. நான் சாதாரண ஆள். இருக்காராம். மொல்லமாக போய் குஜராத்துக்கு போய் காந்தி நகரில் போய் அத்வானி நான் திமுகவை அழிப்பேன்னு பேசிட்டு வந்தேன்னு சொல்ல. நீ சும்மா சொல்லு, அந்த ஆள் பட்டுன்னு செத்துருவார். ஏன் சொல்லு? திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவன் தான் செத்து போனானே தவிர திமுகவை எவனும் அழித்ததில்லை. அதுக்கு மேலே எவனெல்லாம் அழிப்பேன் என்று சொன்னானோ அவனை மன்னித்து மறந்து அவனுக்கும் சமாதி கட்டிய ஒரே கட்சி எங்கள் கட்சி. அதுக்கு மேலே சொன்னான் 93 வயசாகிடுச்சு எங்கள் தாத்தா கலைஞருக்கு. அப்போ ஒருத்தன் சொன்னான்னா, கலைஞருக்கு உடம்பு சரியில்லையாம செத்துரு வர்றாம அப்படின்னா என்கிட்ட. நான் திருப்பி சொன்னேன், எல்லா சமாதியும் கட்டிட்டோம், ஒரு பெரிய சமாதி ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது, அது கட்டாமல் சாக மாட்டாருன்னு சொன்னேன். எப்படி சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா பத்தினிடா, சொன்னதான் நடக்கும்னு. கரெக்டாக அந்த சமாதியும் கட்டிட்டு தான் செத்தார். பார்த்தீங்களா, வேலை முடிஞ்சுதா? 13 முறை. ஒரு முறையா 2 முறையா? ஒரு தேர்தலில் இங்கே கேளுங்க சார், செல்வன் உட்காந்துக்கிறார் எம்பி, அவர் அந்த பக்கம் முன்னாள் எம்எல்ஏ, இப்போ ஒன்றிய சேர்மேன். ஒரு தேர்தலுக்கு எப்படி முட்டி போட்டு மேயணும்னு அவங்கள கேட்டுப்பார். கண்ணுக்கு தெரிஞ்சு பக்கா ப்ராடாக இருப்பான், ஓட்டு கட்டே போவாங்க, பக்கா ப்ராடாக நின்றுப்பான், வேறு வழியே இல்லை. அண்ணா வணக்கண்ணா, உதயசூரியன் ஓட்டு போட்டு இந்த மேய்ஞ்சாதான் ஜெயிக்க முடியும். ஆனால் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் 13 முறை போட்டியிட்டு 13 முறையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். 1952 குளித்தலையில் நின்றார், தர்மலிங்கத்தை வென்றார். 1962 தஞ்சாவூரில் நின்றார், பரிசுத்த நாடாரை வென்றார். 67 சைதாப்பேட்டையில் நின்றார், குடந்தை ராமலிங்கத்தை வென்றார். 71 மீண்டும் சைதாப்பேட்டையில் நின்றார், எச்சி விநாயகமூர்த்தியை வென்றார். 77 அண்ணாநகரில் நின்றார், கிருஷ்ணமூர்த்தியை வென்றார். மீண்டும் அண்ணாநகரில் நின்றார், HP அண்டேவை வென்றார். 89 துறைமுகத்தில் நின்றார், வக்காப்பை வென்றார். 91 மீண்டும் துறைமுகத்தில் நின்றார், சுப்புவை வென்றார். 96 சேப்பாக்கம் தொகுதியில் நின்றார், தாவூத் மியான்கானை வென்றார். 2001 சேப்பாக்கத்தில் நின்றார், தாமோதரனை வென்றார். 2006 மீண்டும் சேப்பாக்கத்தில் நின்றார், நெல்லை கண்டனை வென்றார். 2011 தான் பிறந்த திருவாரூர் மண்ணில் நின்றார், குடவாசல் ராஜேந்திரனை வென்றார். 2016 மீண்டும் திருவாரூரில் நின்று பன்னீர்செல்வத்தை வென்றார். 13 முறை நின்று 13 முறை வென்ற ஒரே தலைவன் எங்கள் தலைவர். அதுக்கு முன்னாடி காவேரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார். காவேரி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். எல்லா கட்சிக்காரன் என்கிட்ட கேட்டோம், என்ன கலைஞர் தாத்தா பேசவே இல்லையே அப்படின்னு. டேய் என்ன பார்க்குற, அது பாரு பேசுகிறாரு பாருங்க. என்ன பேசுகிறாரு? பேரன் கூட விளாட்றாரு. என்ன விளையாட்டு விளாட்றாரு? ஒரு 93 94 வயசான தாத்தா என்ன ஆடணும்? பல்லாங்குழி ஆடலாம், பலகரை ஆடலாம், தாயபாஸ் ஆடலாம், சீட்டு ஆடலாம், ரம்மி ஆடலாம் இல்லையா? ஆனால் எங்கள் தாத்தா என்ன ஆடினார் தெரியுமா? பேரன் பேட்டு பிடிச்சிங்கிறேன், எங்கள் தாத்தா போலிங் போடுறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? 13 விக்கெட்டை நான் ஏற்கனவே எடுத்துட்டேன், 14வது விக்கெட்டுக்கு பேட்டிங் ஆட என்கிட்ட எவனா தயாராக இருந்தால் நான் தோக்கடிக்க தயார்னு சொன்ன தலைவர். இப்படியெல்லாம் வாழ வைத்த எங்கள் தாத்தா கலைஞருக்குத்தான் நிலமில்லாதவனுக்கு நிலம் கொடுத்து, வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுத்து, வாழ்வில்லாதவனுக்கு வாழ்வு கொடுத்து வாழ வைத்த எங்கள் தாத்தா கலைஞருக்குத்தான் படுபாவிகள் 5 அடி 4 அங்குல இடத்தை தரமாட்டேன் என்று சொன்னார்கள். அப்போது எங்கள் அண்ணன் தளபதி உட்பட எல்லோரும் கலங்கினார்கள். நான் ஒருவன் மட்டும் சொன்னேன், எல்லாத்தையும் போராடி பெற்ற எங்கள் தாத்தா கலைஞர் இதையும் போராடி பெறுவார் என்று சொன்னேன். போராடி பெற்ற இடத்தில் அழகாக படுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்ததா என்றால் இல்லை. என் தாய்மார்களே, பெரியோர்களே, வாக்காளர் பெருமக்களே, என்னருமை இளைஞர் சமுதாயமே, உங்களை நான் மறந்துவிட்டேன். இந்த இயக்கத்தில் மீண்டும் நான் சேருவேன் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த இயக்கத்தில் நான் சேருவதற்கு முழு முதல் காரணம் என் தம்பிமார்கள். நான் சிறையில் இருந்தபோது என்னால் பேச முடியாது. என்னை பேச வைத்த தம்பிமார்கள் இவர்கள்தான். இவர்கள் என்னை சேர்த்தீர்கள். நீங்கள் ஏதோ கைத்தட்டினோம், வாட்ஸ்அப்பில் போட்டோம், ஃபேஸ்புக்கில் போட்டோம் என்று இருந்து விடாதீர்கள். இந்த தேர்தல் கடுமையான தேர்தல்.
உங்களுக்கும் வாழ்வளிக்க வேண்டுமென்றால் எங்கள் அண்ணன் தளபதி சொல்கின்ற பேச்சை நீங்கள் கேட்க வேண்டும். திமுக வென்றால்தான், மத்தியில் இந்தியா கூட்டணி வென்றால்தான், ஆட்சி மாறினால்தான் நாடும் நாமும் வாழ்வோம். அதற்கு உழைப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.